திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாலையில் நடந்த அண்ணா தொழிற்சங்கத்தின் பேரவை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் பெயரை குறிப்பிட்டுக் கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் ஐயா கருத்துக்களை சொல்லுங்க என்றதும் டென்ஷன் ஆகி அவரை கடிந்து கொண்டார். ஆயிரத்து 1957 ஆண்டு வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் இடம்பெற்ற பாடலில் நயவஞ்சகரின் நாக்கு என்று கருணாநிதியை அப்போதே எம்ஜிஆர் சொன்னதாக கூறிவிட்டு அப்ப கருணாநிதி வரல காங்கிரஸ் சொல்லி இருப்பாரு என்று சமாளித்தார். சக்கரவர்த்தி திருமகள் 60 வருஷம் அதுல உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றது என்ன சொல்றாரு? கரிகட்டு கூட நயவஞ்சகரின் நாக்குத்தான் அதுன்னு கருணாநிதி அன்னைக்கு சொன்னார். அன்னைக்கு கருணாநிதி வரல, காங்கிரஸ் அவங்க வாக்க சொன்னார். அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் என்பதற்கு பதிலாக மரகதம் சந்திரசேகர் என்று மறைந்த காங்கிரஸ் எம்எல்ஏவின் பெயரை தவறுதலாக குறிப்பிட்ட திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவிற்கு சென்றவர்களை கையில் கிடைத்ததை எடுத்து அடிக்க வேண்டும் என்றார். இதெல்லாம் பண்ணதுனால தான் இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிருக்காங்க. மரகத சந்திரசேகர், சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்து சீட்டு வாங்கிடுவாங்க. என்னங்கடா ஊரா நாடா என்ன ஒண்ணுமே புரியாம போயிருக்கு. தோழர்களே, இந்த மாதிரி பண்றதுக்கு எந்த தொகுதியில் இருந்தாலும் என்னென்ன இருக்கு அத்தனை எடுத்து அடிங்க. வெற்றி பெற விடக்கூடாது. தாவேக ஆட்சியில் பல கோடி ரூபாய் குதிரை பேரம் நடப்பதாக கூறிக்கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் செல்போனில் பேசியதால் ஆத்திரமடைந்த திண்டுக்கல் சீனிவாசன், யோ உனக்கு காதலி யாராவது இருக்காங்களா? ஓயாம செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்க என்று கடிந்து கொண்டதோடு தான் என்ன பேசிக் கொண்டிருந்தேன் என்பதை மறந்து தவித்தார் சீனிவாசன். கேளுங்கப்பா, எங்கப்பா விட்டேன்? மீண்டும் அந்த தொண்டரின் செல்போன் ஒலித்ததால் டென்ஷன் ஆகி, யோ
வெளியே போய என்று உரக்க கத்தினார் டென்ஷன் சீனிவாசன். அவரு வேலுமணி என்னோட இருக்கிற 30 பேர் 90 பேருக்கு மேல பதவி கொடுக்குறாங்க. ஏதோ சித்தா மனசுல போல இருக்கு. எத்தனை மணிக்கு வாட்டிருப்பார் போல இருக்கு. வேலைக்கு வா, கட்டட வேலைக்கு. என் மகன் விஜய் கட்சிக்கு சென்றால் அதை தடுக்கவில்லை என்றால் நான் ஆம்பளையா? எதுக்கு வேஷ்டி, எதுக்கு சட்டை, வீசி எறியுங்கள் என்றதோடு அவர்களை தெய்வமே நீதான் கேட்க வேண்டும் என்று சாபமிட்டார். என் மகன் விஜய் கட்சிக்கு போறாருன்னா நான் தடுக்கலன்னா நான் ஆம்பளையா? இதெல்லாம் எதுக்கு வேஷ்டி, எதுக்கு மீச, எதுக்கு என்னங்கடா நாடகம்? மதுராஜ் மகன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கிறான்னு சொன்னா தெய்வமே நீதான் கேட்கணும். நீட் தேர்வில் வெற்றி பெறாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாக தவறாக கூறிவிட்டு அதனையும் தெரிஞ்சுக்கங்கப்பா என்று கெத்தாக கூறினார் திண்டுக்கல் சீனிவாசன். ஒரே ஒரு வெற்றி பாதை 7.5% இந்த குழந்தைகளுக்கு படித்தவர்களுக்கு நீட் தேர்வில் வெற்றி பெறாதவர்களுக்கு திட்டம் கொண்டு வந்தாரு. அரசு பள்ளி மாணவர்கள் நீட் எல்லாரும் தெரிஞ்சுக்கப்பா. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.